வணக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் போலீசார் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. நாடு முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுவையில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் விழா ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முப்படையினர், போக்குவரத்து, ஆயுதப்படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவு போலீசார் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். அதுபோன்று தேசிய மாணவர் படையினர், முப்படையினர், சாரண சாரணியர், பள்ளி மாணவ மாணவிகள் என பல்வேறு பிரிவினரும் வண்ணமிகு சீருடைகளில் தங்கள் பள்ளியின் கொடியை ஏந்தி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். மற்றும் மைதானத்தில் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவையில் சம்பள விவகாரத்தில் கட்டிட மேஸ்திரியை வெட்டி கொன்ற கூலி தொழிலாளர்களை போலீசார் 5 மணி நேரத்தில் விரட்டி பிடித்து கைது செய்தனர். புதுவை அருகே சின்ன கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த செல்வம் என்கிற கட்டிட மேஸ்திரி கிழக்கு கடற்கரை சாலை சாமிப்பிள்ளை தோட்டம் சந்திப்பில் வந்து கொண்டிருந்தபோது 2 பேர் அவரை வழிமறித்து அரிவாளால் கழுத்தில் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த SP ராமராஜு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் கிடந்த அடையாள அட்டையை வைத்து இறந்தவரின் குடும்பத்திற்கு தகவல் கொடுத்துவிட்டு நடத்திய விசாரணையில் கொலையில் செல்வத்துடன் கட்டிட வேலையில் ஈடுபட்ட விஜி மற்றும் அவரது நண்பர்கள் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து திண்டிவனம் செல்லும் நோக்கில் மொரட்டாண்டியில் பதுங்கியிருந்த அவர்களை விரட்டி மடக்கி பிடித்த போலீசார் நடத்திய விசாரணையில் மேஸ்திரி செல்வம் கட்டிட வேலையில் குறைவான சம்பளம் கொடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும், இதனையடுத்து சாராய கடைக்கு செல்வத்தை அழைத்துச் சென்று போதை ஏறியவுடன் சம்பளம் குறித்து மீண்டும் பேசியபோது கைகலப்பு ஏற்பட்டதாகவும், இதனால் தனது நண்பர் அருவாமனை பாஸ்கருடன் சேர்ந்து செல்வத்தை தீர்த்து கட்ட முடிவு செய்து அவரை செல்போனில் பேசி வரவழைத்து வழிமறித்து வெட்டி கொன்றதாக கூறினர். இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் கொலை நடந்த 5 மணி நேரத்தில் கொலையாளிகளை மடக்கி பிடித்த அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் ரமேஷ், லாஸ்பேட்டை உதவி ஆய்வாளர் லெனின் பாரதி ஆகியோரை SP ராமராஜு வெகுவாக பாராட்டினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் குறைமாத குழந்தைகளுக்கு கண் பாதுகாப்பு திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுவையில் குறை மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கான கண் பாதுகாக்கும் திட்டத்தினை அரவிந்தர் கண் மருத்துவமனையோடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணைந்து ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் துவங்க முடிவு செய்து அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், அரவிந்தர் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதன்படி குழந்தைகள் 30 வாரத்துக்குள் பிறந்திருந்தால் விழி பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்பதால் அவ்வாறு பிறந்த குழந்தைகளுக்கு கண் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இன்று 8ஆம் தேதி முதல் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகள் பரிசோதிக்கப்பட்டு பாதிப்படைந்த குழந்தைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அரவிந்தர் கண் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. அதே மாதிரி இது இந்த பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற கண்ணில் ஏற்படுகின்ற கோளாறு இவற்றை போக்குவதற்குரிய சரியான நேரத்தில் சரியாக கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை என்பதுதான் சொல்ல வேண்டும். இது நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு, குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மருத்துவ உதவி. இதன் மூலமாக எதிர்காலத்தில் குழந்தைகளுடைய நலன் பெரிதும் பாதுகாக்கின்ற நிலையில் அமையும். புதுவை மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதி சார்பில் பாராளுமன்ற தேர்தல் நிதியாக 5 லட்சம் ரூபாயினை தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியத்திடம் வழங்கினார். புதுவை கலைஞர் இல்லத்தில் பாராளுமன்ற தேர்தல் நிதியாக மணவெளி தொகுதி திமுக சார்பில் 4 லட்சம், ஏம்பலம் தொகுதி திமுக சார்பில் 1 லட்சம் என மொத்தம் 5 லட்சத்தை தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், மாநில கழக அவைத் தலைவர் சுப்பராயன் ஆகியோர் முன்னிலையில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியத்திடம் வழங்கினார். அப்போது துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர் SP சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மல்லிகா மாயகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சிவபாலன், ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் வீரசெல்வம், சக்திவேல், தொழிலாளர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் VJ லோகு, ஏம்பலம் தொகுதி திமுகவினர் ராமகிருஷ்ணன், சதீஷ்குமார், பிரவீன் மூர்த்தி, மணவெளி இமயம், கலைவாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரகுமான், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர்கள் தேவதாஸ், திருமுருகன், மத்திய மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது.
திரளாக நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை நியமித்த மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பது என்றும், பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு அதிக வாக்குகளை பெற்றுத் தருவதற்கான பணிகளை மேற்கொள்வது, கட்சி உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை மண்ணாடிப்பட்டில் ஒரே தெருவில் 3 வீடுகளில் நகை பணம் திருட்டு போனதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுவை மண்ணாடிப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த மஞ்சனா தனது குடும்பத்தினருடன் வீட்டின் எதிரே உள்ள வராண்டாவில் தூங்கிக் கொண்டிருந்தபோது யாரோ மர்ம நபர்கள் அவரது கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை அறுத்துள்ளனர். இதனால் அவர் சத்தம் போட்டதை அடுத்து அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். மேலும் அவரது வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களான ரவிச்சந்திரன், பாரதி ஆகியோரது வீட்டிலும் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, பணம் போன்றவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து ரவிச்சந்திரன் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விரைந்து சென்று கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து கொள்ளையடித்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஒரே நாளில் 3 வீடுகளில் திருடு போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சம்பவ இடத்தை பார்வையிட்ட காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஏ வி வீரராகவன் கூறுகையில், மண்ணாடிப்பட்டு காலனியில் இங்கு நேற்று நள்ளிரவு 3 பேருடைய வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து, பீரோவை உடைத்து, நகைகளையும் அவர்கள் வைத்திருந்த பணத்தையும் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். அண்மை காலமாக புதுச்சேரி நகர்ப்புறத்தில், புறநகர் பகுதியிலும் நகர்ப்புறத்திலும் இருந்த இந்த கொள்ளையடிக்கிற, செயின் பறிக்கிற மோசமான கிரிமினல் கலாச்சாரம் இப்போது கிராம பகுதிக்கு வந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான போலீஸ் துறையின் நிர்வாக சீர்கேட்டை காண்பிக்கிறது. நயினார் மண்டபத்திலே, லாஸ்பேட்டையிலே பெண்கள் வாசலிலே கோலம் போட முடியாத அளவுக்கு கோலம் போடுகிற பெண்களுடைய தாலியை அறுத்து செல்கிற மிக மோசமான சூழல் உருவாகி இருக்கிறது. நகர்ப்புறத்தில் இருந்த இந்த நிலை தற்போது கிராமங்களில் வந்திருக்கிறது. இங்கு மஞ்சுளா என்ற இந்த பெண்மணியினுடைய கழுத்திலிருந்த செயினை அறுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆதி திராவிட மக்கள், ஏழை எளிய மக்கள், அவருடைய சேமிப்பு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, பெண்கள் வெளியில் நடமாட முடியாத ஒரு நிலை தற்போது புதுவை மாநிலத்தில் வேறு எப்போதும் இல்லாத ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையை தன் பொறுப்பிலே வைத்திருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இதை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ரோந்து பணியை தீவிரப்படுத்துவதோடு மேலும் முன்னெச்சரிக்கை, தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலே திருடர்கள் நகைகள் ரெக்கவர் பண்றப்ப அந்த நகைகளை இங்கிருந்து திருடுபோன நகையா என்று பார்த்து அதை கண்டுபிடித்து மீட்டு இவர்கள் ஒப்படைக்க வேண்டும். காவல்துறை இந்த பொறுப்பை, தன் கடமையை உடனே செய்ய வேண்டும். புதுவையில் திமுக பொருளாளர் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் நிர்வாகிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். வரும் 10ஆம் தேதி திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின், கழக தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் பாராளுமன்ற தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்தில் பங்கேற்க புதுவை வருகிறார். இதனை முன்னிட்டு புதுவை கழகம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் அண்ணா திடலில் வரவேற்பு பேனர்கள், கட் அவுட்டுகள், விழா மேடை அமைக்கப்பட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூட்டம் நடைபெறும் இடத்தை மாநில அமைப்பாளர் எம் ஏ சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு செய்து ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது திமுக பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்ட கருத்தரங்கு நடத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. புதுவை கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் 2009 என்ற தலைப்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் பாலபாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து குழந்தைகளும் இலவச கட்டாய கல்வி பெற உறுதி செய்யப்படுவதாக விளக்கப்பட்டது. முன்னதாக ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் நிறைவில் ஆசிரியர் அரிகோவிந்தன் நன்றி கூறினார். திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்று சிறப்பித்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் உளவியல் மற்றும் தத்துவவியல் சார்பில் நடைபெற்ற விழாக்களை கல்லூரி முதல்வர் ராஜன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியின் உளவியல் துறை சார்பில் பல்கலைக்கழக மானிய குழுவின் நிதி உதவியுடன் இலவச பட்டய படிப்பு வழங்கப்பட உள்ளதை முன்னிட்டு அதன் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது.
உளவியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியை டாக்டர் சங்கீதா தாஸ் வரவேற்று பேசிட கல்லூரி முதல்வர் ராஜன் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பட்டய படிப்பின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராமபிரபு நோக்க உரையாற்றிய நிகழ்ச்சியின் நிறைவில் பேராசிரியர் டாக்டர் பாரிவள்ளல் நன்றி கூறினார். அதுபோன்று கல்லூரி தத்துவத்துறை சார்பில் ராமலிங்க வள்ளலார் சிந்தனைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. துறை தலைவர் பார்த்தசாரதி வரவேற்று பேசிய விழாவில் துணை பேராசிரியர் சம்பத்குமார் நோக்க உரையாற்றிட வள்ளலார் காட்டும் வாழ்வியல் நெறிமுறைகள் குறித்து சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. நிறைவில் துணை பேராசிரியர் ஜெயராமன் நன்றி கூறினார். இந்திய எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் பாகிஸ்தான் கொடியை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தால் 5 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் இளைஞரணி சார்பில் புதுவை ராஜா திரையரங்கம் அருகே இளைஞரணி மாநில தலைவர் சக்திவேல் தலைமையில் கட்சி பொதுச் செயலாளர் சாமிநாதன், முன்னாள் தலைவர் கேசவலு மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ராணுவ வீரர்களை கொன்ற பாகிஸ்தான் ராணுவத்தை கண்டித்து பாகிஸ்தான் கொடியை சாலையில் எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து தீயை அணைத்து அவர்களை கலைத்தனர். புதுவை முதலியார்பேட்டை அருட்குரு சக்திவேல் பரமானந்த சுவாமி திருக்கோவில் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் இறை அன்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையம் காராமணிக்குப்பத்தில் உள்ள அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பிரம்மானந்தா சுவாமி திருக்கோவில் சித்தர் பீடத்தில் மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருநெறிய தெய்வத்தமிழ் வேள்வி வழிபாடும், இடவ கொடியேற்றுதலும், திருவடி புகழ்ச்சி, அருட்பெருஞ்சோதி அகவலுடன் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு அபிஷேக ஆராதனையுடன் கலச பூஜை மற்றும் தீபம் ஆராதனையும் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கரன், அறக்கட்டளை துணைத் தலைவர் சுரேஷ், சட்ட ஆலோசகர் கோவிந்தசாமி உள்ளிட்டோரும் இறை அன்பர்களும் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை திம்மநாயக்கன் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் ஊரணி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் திம்மநாயக்கன் பாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் 110ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவினை முன்னிட்டு கணபதி ஹோமமும் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் கரக வீதி உலா, பார்சாகை வார்த்தல் போன்ற வழிபாடுகளும் நடைபெற்றது. இதனையடுத்து ஊரணி பொங்கலிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் ஆகியோரும் ஆன்மீக அன்பர்களும் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் திருவருட்கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.